அனைவருக்கும் நமஸ்காரங்கள். பரளை ஸ்ரீகாந்த சர்மா ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 17வது அத்தியாய பர்யந்தம் அதனுடைய சாரத்தை நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது 18வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்ப்போம். இந்த 18வது அத்தியாயங்கிறது பரீட்சித்திற்கு ஒரு முனிகுமாரனால் ஏவப்பட்டதான சாபம்தான் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பூமியின் இடத்துல எல்லா இடங்களிலும் கலிபாதை என்கின்றது ஏற்பட்டது என்று சொன்னாலும் பரீட்சித்தினுடைய காலத்தில் அந்த கலியினுடைய ஆதிக்கங்கிறது குறைவாக தான் இருந்தது. எல்லோருக்கும் அது தொந்தரவு கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறார். கலியை அடக்கினார் பரீட்சித்து அப்படின்னு காட்டப்படுறது. அதானது ஜனங்கள் சன்மார்க்க வழியிலேயே அவர்கள் சஞ்சாரம் பண்ணினார்கள்ங்கிறது இதனுடைய பொருளாக நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த கலியை அசேஷம் பதம் பண்ண முடியவில்லை என்று கேட்டால், அந்த கலியுகத்தில் சில குணங்கள் அப்படிங்கிறது அறிந்ததுனால குசலான்யாசு சித்தியந்தி நேத்தராணி கிருத்தானியத்து அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். செய்த புண்ணிய கர்மங்களுக்கு கலியுகத்தில் சீக்கிரம் பலம் சித்திக்கிறது. இதர யுகங்களில் அது உடனடி கிடைக்காதுங்கிறது காட்டப்படுறது. அதனால் இந்த இடத்துல எல்லா ஜனங்களுக்கும் கலி அப்படிங்கிறது பாதிக்கப்படும் பொழுது மனுஷனிடத்தில் இது ஒரு நரி போல இவனை தாக்குமாம். ஆனால் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் கலிங்கிறது பாதிக்காது என்று சொல்கிறார். அதை கொண்டு பகவத் கீர்த்தனங்கள் நாமோச்சாரணங்கள் இவைகள் என்கின்றது நாம் லோகம் பூரா பரவ செய்யணும். இது எங்கே இருக்கோ அந்த இடத்துல கலி பிரவேசிக்காது. அதனாலே நாமகீர்த்தனங்கிறது விசேஷமாக கலியில் சொல்லப்படுகின்றது. நாமகீர்த்தனத்தினாலேயே கலி அகற்றலாம் என்று பொருள். சவுனகாதி ரிஷிகள் சூதனிடத்தில் பலவிதமாக கேள்வி கேட்கிறார்கள். அந்த சூதனை ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் தீர்காயுஷ்மானாக இருக்க வேண்டும், கணனிடத்தில் களங்கமில்லாத பக்தி யசஸ்ஸு இவைகளை கீர்த்தனம் பண்ணி கொண்டு மரண பயத்தை போக்கக்கூடியவர்கள் தாங்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார்கள். உங்களுடைய சத்சங்கத்தினால அல்ப சமயத்தினால எங்களுக்கும் பரமானந்தம் அப்படிங்கிறது ஏற்படுகின்றது. எங்களுக்கு மறுபடியும் ஹரிகதைகள் கேட்கணும் என்று அவர்களுடைய ஆசையை தெரிவித்தார்கள். சுகமுனி உபதேசம் பண்ணினதான ஞானத்திற்கு என்ன சாதனையை மேற்கொள்ளணும், பரீட்சித்து எந்த சாதனையினால் ஹரிபதத்தை அடைந்தான் அந்த விஷயத்தையும் எங்களுக்கு தெரிவிக்கணும் என்று சவுனகாதி ரிஷிகள் கேட்டுண்ட பொழுது சூதர் அந்த இடத்துல உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன், அம்மா பிராமணி, அப்பா க்ஷத்ரியன், விலோமஜன் என்று பெயர். அப்படியாக இருந்தாலும் சுகமகர்ஷி பரீட்சித்து சம்பாதம் கேட்பதற்காக பாக்கியம் சித்தித்தது. அப்பொழுது அவருடைய ஜன்மா எனுகின்றது கிருதார்த்தமாச்சு. உண்மையிலேயே இந்த பகவத்குணங்கள் கேட்பதற்காக ஒரு பாக்கியம் ஏற்படணும் இல்லையா? அதனால் இந்த இடத்துல தன்னுடையதான நிலையை சொல்லி கொண்டு மேலும் தனக்கு தெரிந்தவாறு அந்த பரீட்சித்தனுடைய கதையை உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று இவர் வினயத்தோடு பேசினார். ஒரு நாள் பரீட்சித்து மகாராஜா,
வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றார். காட்டிற்கு வந்ததுமே அந்த காட்டில் பலவாறு வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது பசி, தாகம் இவைகளை கொண்டு இந்த பரீட்சித்தருக்கு களைப்பு ஏற்பட்டது. சொல்பம் ஜலத்திற்காக அலைந்து நடந்தான். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆசிரமத்தை கண்டான் மகாராஜா. அது உள்ள சென்று அங்கு இருக்கக்கூடியதான ஒரு முனிவரிடத்தில் தனக்கு ஜலம் கொடுக்க வேண்டும்னு யாதனை செய்தான். அந்த முனிவரோ எதுவும் பேசவில்லை. க்ஷீண நிலை அடைந்ததான பரீட்சித்திற்கு உடனடியாக கோபம் வந்தது. அந்த முனிவரிடத்தில் தன்னுடைய அந்த ஆசையை கேட்டும் கொடுக்காத பொழுது க்ஷீண நிலை அடைந்ததான பரீட்சித்து அனாதரவாக இதை எண்ணினான். மேலும் வெளிவந்து அங்கு மடிந்து போனதான ஒரு பாம்பை தூக்கி கோபாத்தியத்தினால அந்த முனிவருடைய கழுத்தில் போட்டான். அவரோ சமாதி நிலை, துரிய திசையில் இருக்கக்கூடியவர். அந்த முனிவர் ஷமீகன் என்று பெயருடையவர். அவருடைய கழுத்தில் போட்டு பரீட்சித்து கிளம்பி போயிட்டான். அல்ப தூரம் முன் சென்ற பொழுது பலவேறு ரிஷிகுமாரர்கள் அங்கு விளையாடி கொண்டிருந்தார்கள். அக்கூட்டத்தில் ஷமீகனுடைய பிள்ளையும் விளையாடி கொண்டிருந்தான். பலவேறு குழந்தைகளெல்லாம் அவனிடத்தில் போய் விளையாட்டாக பேசினார்கள். இந்த விஷயம் அவன் காதில் எட்டின பொழுதே உடனடியாக அந்த சிறுவன் கோபத்தை அடைஞ்சு பரீட்சித்து ராஜாவை சபித்தான். நிரபராதியான என்னுடைய தகப்பனாரிடத்தில் இவ்விதத்தில் அவமானம் ஏற்படுத்தும்படி எவன் செயல்பட்டானோ அவன் இன்றைய தினத்திலிருந்து 7வது நாள் தக்ஷகன் கடித்து மரணம் அடைய கடவது அப்படின்னு சபித்தான். மேலும் அந்த இடத்துல சாபம் அப்படிங்கிறது இவனுடைய கோபம் வந்ததுனாலேயே சாபமாக மாறினது. இப்போ பார்த்தா தெரிகிறது, இந்த குழந்தைக்கும் கோபம் வராது, இந்த பரீட்சித்திற்கும் கோபம் வராது. எந்த இடத்துல கோபம் அப்படிங்கிறது ஏற்படுகின்றதோ அந்த இடத்துல கலிபாதை என்று சொல்லப்படுகின்றது. இவர்கள் இருவரையும் கலிபாதித்தது அப்படின்னு இதிலேயே காட்டப்படுறது. மேலும் அந்த ரிஷிகுமாரன் சபித்ததான விஷயம் தன்னுடையதான தகப்பனாரிடத்தில் இவன் அழுது பொழுது அவர் உணர்ந்தார், கண் விழித்தார். தன் கழுத்தில் பாம்பை போட்டதை கண்டு அதை தூக்கி எறிஞ்சார். நடந்த விஷயத்தை கண்டு அறிஞ்சார். இந்த ரிஷிகுமாரன் சபித்த விஷயத்தை அறிஞ்சார். உடனடியாக குமாரன் செய்ததான தவற அவனுக்கு எடுத்துரைத்தார். நீ ஒரு சாபம் விட்டையேப்பா, அது தப்பான விதி என்று அவரால் கூறப்பட்டது. அந்த ராஜா பகவத் பக்தன், தேஜஸ்வி, பராக்கிரமம் உடையவன். அவரை சபித்தது சரி வரலை என்று சொல்ல, இருந்தாலும் உன்னுடைய சாபம் பலிக்கும், பிரதிசாபம் செய்வதற்கு அவனுக்கு திறமை உண்டு. ஆனால் மகானானதுனால அவன் அது செய்யவில்லை என்று இவரே குறிப்பிட்டார். இருந்தாலும் அவர் ஏதோ பசி தாகம் தாங்காத நிலையில் தன்னிடத்தில் பிரார்த்தனை பண்ணின பொழுது அந்த அபேட்சைங்கிறது செவி கொள்ளாத பொழுது நிரசனம் பண்ணினதாக தோன்றினது. அதனாலேயே இப்பாபத்தை செய்தான். என்னவாக இருந்தாலும் உன்னுடைய இந்த கிருத்தியங்கிறது சரிவராதது என்று சொல்லி இந்த ஷமீக முனிவர் சிஷ்யர்களை எல்லாம் அழைத்து உடனடியாக அந்த பரீட்சித்து ராஜனிடத்தில் போய் இந்த விஷயத்தை தெரிவிக்கலாம் என்று சொல்ல, அந்த பரீட்சித்தினிடத்தில் காருண்யத்தை காண்பிச்சார் என்று காட்டப்படுறது. அவரிடத்தில் நீங்களும் அதே திருஷ்டியுடன் அவரையும் பார்க்கணும்
என்று சமீகரர் சொன்னதாக சொல்லி இந்த 18வது அத்தியாயங்கிறது பூர்த்தி செய்யப்படுகின்றது. ராதே கிருஷ்ணா.